ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம ரொம்ப நாளாக அந்த எஃப்ஏக்யூன்றதை பண்ணாமல் இருந்தோம். ஒரு ஆல்மோஸ்ட் 2 months ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேட்டு நம்ம மந்த்லி ரெகுலராக பண்ணலான் இருக்கோம். ஸோ இந்த எபிசோட் இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸில் இருக்கிற ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்ட். ஸோ எஃப்ஏக்யூ ப்ரோ சொன்ன மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் உங்களோட ரெஸ்பான்ஸு இந்த வீடியோ கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு பண்ணுறதுக்கே கொஞ்சம் எனர்ஜி கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோஸ்லையும் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸும் உங்களுக்கு உங்கள் மைண்டில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் நீங்கள் கலெக்டிவாக போடும்போது அதை அப்படியே எடுத்து அடுத்த எஃப்ஏக்யூவில் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மிச்ச வீடியோவிலேருந்து எடுத்து மொத்தமாக ஒரே வீடியோவில் காமிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வர்றதை விட ஒரே வீடியோவில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அது அப்படியே ஒரு வீடியோவாக பண்ணுறதுக்கு. அதனால் உங்களோட கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் எஃப்ஏக்யூவில் உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு லியாப் அப்படின்றவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த எஸ்யூவியில் பாடி ரோல்னு சொல்கிறோம்ல, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இந்த பாடி ரோலுங்கிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாலான காரில் ஒரு டால் பாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு எஸ்யூவிஸில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கிற காரில் ஒரு ஷார்ப்பாக ஒரு கார்னர் எடுக்கும்போது இல்லை கட் பண்ணும்போது அந்த டியூ டு அந்த இனர்ஷியான்னு சொல்லலாம் அதை. ஸோ அப்படி கட் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபோர்ஸ் ஒரு சைடில் போகுது. அப்போ அந்த சஸ்பென்ஷன் அந்த ஃபோர்ஸை அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கீழே அமுங்குது. அப்படி ஆகும்போது கார் லைட்டாக இப்படி ஷேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்னொன்று லேடர் அண்ட் சேஸில் இந்த பாடி ரோல்ஸை நீங்கள் அதிகமாக ஃபீல் பண்ண முடியும். அப்போ இது எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுனா நம்ம டிரைவிங்கோட ப்ராக்டிஸ் தான். ஸோ நம்ம ரொம்ப அக்ரெசிவாக இப்போ ஒரு ஹேட்ச்பேக்கையோ இல்லை ஒரு செடானையோ ஓட்டுற மாதிரி எஸ்யூவிஸை நீங்கள் ஓட்டினீங்கன்னா இந்த பாடி ரோல் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு லாங் டிரைவ் போகும்போது கொஞ்சம் உங்கள் கூட வர்றவங்கலாம் சீக்கிரமாக டயர்ட் ஆவாங்க. நீங்கள் ஆகுறீங்களோ இல்லையோ, விச் மீன்ஸ் டிரைவர் ஆகுறாரோ இல்லையோ, கூட வர்றவங்க கொஞ்சம் சீக்கிரமாக டயர்ட் ஆவாங்க. இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில அக்சசரிஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம இதை சொன்னோம் அப்படின்னா நிறையா ட்ரோல் பண்ணுறீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், கார் ஸ்டெபிலைசர் ப்ரோ அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அது கொஞ்சம் இந்த பாடி ரோலை கண்ட்ரோல் பண்ணுது. அதை லைவாகவே நம்ம டெஸ்ட் பண்ணி ஒரு ப்ரூவ் பண்ணியும் இப்போ நம்ம சமீபத்தில் இருந்த ஒரு வீடியோவில் நம்ம காமிச்சிருக்கிறோம். பட் அந்த ப்ராடக்ட்டை பற்றி மட்டும்தான் நான் அகைன் சொல்கிறேன். அப்போ கரெக்டான இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் பிக் பண்ணி உங்கள் காரில் பாடி ரோல் அதிகமாக இருக்குன்னா அதை ட்ரை பண்ணும்போது ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கல. இல்லை இப்போ அதுலேயுமே நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒரு நியூ காருக்கே போடலாமா இல்லை யூஸ்டு காருக்கு போடலாமா? ஏன்னா நியூ காருக்கு போட்டால் இது சஸ்பென்ஷன் வீக் ஆகிடுமா அப்படின்ற கொஸ்டின்ஸுமே. ஓகே. ஸோ அப்படி சஸ்பென்ஷன் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதையும் நம்ம அந்த வீடியோவில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறோம். பட் நீங்கள் கொஞ்ச நாள் உங்கள் காரை ஃபீல் பண்ணுங்கள். அதோட ராவான எக்ஸ்பீரியன்ஸை அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் அதோட கம்ஃபர்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை அதோட கம்ஃபர்ட்டோட ரியாலிட்டியை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் போகும்போது அந்த ரியல் டிஃப்ரென்ஸை நீங்கள் அப்போ தான் பார்க்க முடியும். எடுத்த உடனே இப்போ நாங்கள் சொல்கிறோங்கிறதுக்காக அந்த ப்ராடக்டை போய் போடாதீங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் யோகேஷன் கேட்குறாங்க, அந்த ஆடாஸ் லெவல் 2னா என்ன? அதுலேயும் அந்த மெயினாக அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்ன்றாங்களே, அது ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது? ஓகே. இதோட லைவ் டெமோவே நம்ம ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கிறோம். இன்ஃபேக்ட் எல்லா ஆடாஸ் டெஸ்டிங் வீடியோஸ்லேயும் நம்ம பண்ணுறோம். சமீபத்தில் மாருதியோட வெரி ஃபஸ்ட்டு ஆடாஸ் இந்த விக்டோரிஸில் கொண்டு வந்திருக்காங்க. அதை டெஸ்ட் பண்ணியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மேபி இந்த வீடியோக்கு முன்னாடி அது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது என்ன அப்படின்னா, க்ரூஸ் அப்படிங்கிறது என்னது? நம்ம ஆக்சிலேட்டர் பெடலில் நம்ம காலை வச்சு அழுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூவை பிடிச்சி வண்டி போயிட்டே இருக்கும். அப்போ சடனாக குறுக்க ஒரு கார் வருது, முன்னாடி ஒரு கார் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யூஸ்வலாக க்ரூஸில் நீங்கள் பெடலை லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலோ ஆக்சிலேட்டரை, இல்லை பிரேக்கில் லைட்டாக காலை வச்சாலோ, இல்லை நீங்கள் மேனுவலாக அதை ரிலீஸ் பண்ணாலோ அந்த க்ரூஸ் கட் ஆகும். அப்போ எப்போ நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க, எப்போ எல்லா டிராஃபிக்கும் கிளியர் ஆகி மறுபடியும் ஒரு கிளியரான ஒரு ரோடு கிடைக்குதோ அப்போ மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுவீங்க அந்த க்ரூஸை. பட் இப்படி நீங்கள் மேனுவலாக பண்ணுறத அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணும் இந்த அடாப்டிவ் க்ரூஸ். அப்போ என்ன பண்ணுன்னா, முன்னாடி ஒரு கார் போய்கிட்டு இருக்கு, அந்த கார் ஸ்பீடுக்கு ஏத்தாப்பில் உங்கள் காரோட ஸ்பீடை அது ரெடியூஸ் பண்ணிக்கிடும். அந்த கார் நின்றுச்சா உங்கள் கார் நின்றும்.
அந்த கார் ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகுதா, உங்கள் காரும் ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகும். இப்படி ஃப்ரண்ட்டில் இருக்கிற காரை டிபெண்ட் பண்ணி, ஃப்ரண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிளை டிபெண்ட் பண்ணி உங்கள் காரோட ஸ்பீடை வேரி பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக வேரி பண்ணுறது தான் இந்த அடாப்டிவ் க்ரூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது அடாஸில் இருக்கிற ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். இது கண்டிப்பாக ஹைவேஸில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது அடாஸோட லெவல் 2ல் தான் வரும். லெவல் 1ங்கிறது என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி வார்னிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் அடாஸ் லெவல் 1ல் வரும். அதுவாக வந்து உங்கள் காரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே லெவல் 1ல் இருக்காது. அப்போ இந்த லெவல் 2ல் தான் காரோட ஒரு சில விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்கள், உதாரணத்துக்கு ஸ்பீடு அதுவாக கூட்டுறது, அதுவாக குறைக்கிறது, உங்கள் ஸ்டேரிங்கை அதுவாக கண்ட்ரோல் பண்ணுறது, லேனுக்குள்ளே கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த லெவல் 2ல் தான் கிடைக்கும். அதில் ஒன்று தான் இந்த அடாப்டிவ் க்ரூஸ். நெக்ஸ்ட்டு நளின்றவர் என்ன கேட்குறாருன்னா 3XO வந்து பிரதானமாக வித்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 3XOவில் ஆஃபரே இல்லையே, இல்லை ஆஃபர் தருவாங்களா? ஓகே, 3XOவில் அதுவும் இந்த ஜிஎஸ்டியோட சேஞ்சில் இப்போ நம்ம கன்சல்டிங் கால்ஸ் வந்து நிறைய இப்போ நம்ம பண்ணுறோம். ஏன்னா இந்த ஜிஎஸ்டியோட சேஞ்சுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு பையிங்கில் டவுட்ஸ் வருது, நம்ம கூட கன்சல்டேஷனில் வர்றாங்க. நம்ம கிட்டத்தட்ட இந்த ஒரு 2 months மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 to 80 கால்ஸ் வந்து வெறும் 3XO ரிலேட்டடாகவே பண்ணியிருக்கோம். நிறையா சேல்ஸ் வந்து 3XO தான். ஏன்னா வர்றவங்க எல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 3XOக்கே ஃபைனலிஸ்ட் பண்ணி மோஸ்ட்லி வர்றாங்க. அப்போது ஃபாஸ்ட் செல்லிங்காக இருக்கிற ஒரு காரு. ஸோ அப்போது அதில் நமக்கு வந்து ஆஃபர் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பிராண்டு வந்து கொடுக்குறாங்க. MX சீரியஸில் ஆஃபர்ஸ் எதுவுமே கிடையாது. AX சீரியஸில் வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதில் AX5க்கு வந்து 20K கேஷ் பெனிஃபிட்டும், AX7க்கு 30K கேஷ் பெனிஃபிட்ஸும் வந்து பிராண்டே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் MXல உங்களுக்கு கிடைக்காது. அதுமாதிரி ரெவ்எக்ஸுக்கும் ஆஃபர் எதுவும் கொடுக்கறது இல்லை. நெக்ஸ்ட் ஜோன்ரோ என்ன கேட்குறாருன்னா, யூஸ்வலாக அந்த புக்கிங் பண்ணி கேன்சல் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணால் எத்தனை நாள் ஆகும் ரீஃபண்ட் மணி வர்றதுக்கு? ஓகே, ஸோ ஆக்சுவலாக சொல்லணும்னா 1 week. ஓகே, மேக்ஸிமம் 1 week வந்துடும். பட் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஏன்னா நம்மளோட மணி அவங்களுக்கு அது மேட்ரு கிடையாது. பட் நம்ம வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பண்ணிக்கணும். கண்டிப்பாக பண்ணிடுவாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து விக்டர்ன்றவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த யூஸ்வலாக நம்ம RTO ரிஜிஸ்ட்ரேஷன் போதில் ரோட் டேக்ஸ்லாம் கட்டுறோம்ல, இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு சார்ஜஸ் வாங்குறாங்க, அதுமாரி ரெசிப்ட் எதாவது கொடுப்பாங்களா? அப்படி கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களோட RTOவோட அந்த ரிஜிஸ்ட்ரேஷனோட ஃபுல் பில் காப்பி எல்லாமே வந்து உங்களோட டெலிவரி அப்போது உங்களோட அந்த புக்லெட்டோட அதோட சேர்ந்தே வந்து உங்களுக்கு இதெல்லாம் வரும். கண்டிப்பாக வரும். இல்லைனாலும் நம்ம அந்த யூஸ்வலாக இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி இப்போலாம் சாஃப்ட் காப்பி கூட வந்துடுது, அந்த யூஸருக்கே கூட வருது. நெக்ஸ்ட்டு ராஜான்ற என்ன கேட்குறாருன்னா, PDAக்கு முன்னாடி என் வண்டி எனக்குன்னு ஒரு வண்டி அலர்ட் ஆகிடுச்சுல்ல, நான் PDAக்கு முன்னாடி ஏன் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஓகே, PDAங்கிறது ப்ரீ டெலிவரி செக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து 2 விஷயம். RTO ஃபார்மாலிட்டி முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம PDA பண்ணலாம். இன்னொன்று, நீங்கள் வந்து டெலிவரி எடுக்கும்போது ஜஸ்ட் ஒரு வாக் அரவுண்ட் பண்ணுறீங்க, அப்படியும் PDA பண்ணலாம். பட் நம்ம என்ன இன்சிஸ்ட் பண்ணுறோம், இப்போ நம்ம வந்து PDA ஒரு சர்வீஸாக வந்து நம்ம பண்ணுறோம். அப்போ நம்ம போய் நம்மளோட டெக்னீஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே உங்களோட இன்வாய்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை இன்வாய்ஸ் பண்ணதுக்கு அப்புறமோ RTOக்கு முன்னாடி யார்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், PDA பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிலாம் பார்த்து சமீபத்தில் 2-3 காரை கம்ப்ளீட்டாக சேஞ்சே பண்ணியே கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறையா துருப்பிடிச்ச இஷ்யூஸ் வந்து இருந்தது, டோரோட பேனல் கேப்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி வின் நம்பரே சேஞ்ச் பண்ணியே நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, அப்போது RTOக்கு முன்னாடி PDA பண்ணும்போது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணாமல் ரோடில் நீங்கள் ஒரு காரை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீங்கள் அந்த காரு திருடு போகுதுன்னா அப்படிங்கிறத விட லீகலி யூ ஆர் நாட் சப்போஸ் டு டிரைவ் தி அன்ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கிள். அது வந்து ட்ரக்கில் வச்சுட்டு தான் அந்த வெஹிக்கிளை எடுத்துகிட்டு போகணும். ஓகே, டெம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். அதனால் RTO பண்ணாமல் உங்கள் காரை நீங்கள் ஓட்டவே முடியாது. அதனால் PDAயில் உங்களால் கண்டிப்பாக ட்ரைவ் பண்ண முடியாது. மேபி யார்டில் நிப்பாட்டிருக்கீங்கன்னா, யார்டு ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த க்ளோஸ்டு என்வரன்மெண்ட்டுக்குள்ளே லைட்டாக ஒரு ரவுண்டு வந்து நீங்கள் ஓட்டி பார்க்கணுன்னா போகலாம், இல்லை முன்னாடி பின்னாடி இப்படி நகட்டி பார்த்துக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பேஸ் அவைலபிலிட்டி. ஆமாம், அப்போனா நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ RTOக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களேன்னா, அப்போ வந்து பார்த்தோம்னா இன்வாய்ஸ் பண்ணி இன்ஷூர் பண்ணிடுறோம். அந்த இன்ஷூர் வந்து இருக்காது. ஸோ இன்ஷூர் பண்ணதுக்கப்புறம் RTOக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதுவும் அவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்க, டீலர் சைடில் தான். ஏன்னா அப்போ தான் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே வரும். அதுக்காக நான் தான் பணம் கட்டுறேன், என் வண்டி நானே எடுத்துகிட்டு போகிறேன்னு யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆக்சுவலாக அது லீகலி கரெக்டாக ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து கலைன்றவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த PDAயில் வந்து நான் எனக்கு வெஹிக்கிள் அலாட் ஆனோடனே வின் நம்பர் வந்துடும்,
நான் அப்பயே வந்து பிடிஐ பண்ணலாம்ல, ஆனால் நிறைய இடத்துல வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணால் தான் பிடிஐ பண்ணுன்றாங்க. இல்லை நான் பிடிஐ பண்ணிட்டு ஃபுல் பேமெண்ட் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு மேபி நீங்கள் ஆன்சர் சொன்னால் கரெக்டாக. ஓகே, அதான் அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் டவுன் பேமெண்ட் ஒன்று கட்டினதுக்கப்புறமே நான் வந்து பிடிஐ பண்ணலாமேனா பண்ணலாம். ஏன் புக்கிங் பண்ணிட்டு கூட பண்ணலாம். அவங்க அலோவ் பண்ணால் நம்ம எப்போ வேணால் பண்ணலாம். அந்த வின் நம்பர் நம்ம பண்ணிட்டோன்னா ஓகே, இந்த வெஹிக்கிள் தான் நம்ம பிடிஐ பண்ணோம், ஸோ இதான் நம்ம வெஹிக்கிள்ன்ட்டு எல்லாமே ஆல் ஓகே அப்படின்னா நம்ம அதுலேருந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் டவுன் பேமெண்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்களுக்குன்னு ஒரு வெஹிக்கிள் நாங்கள் வின் நம்பர் சொல்கிறோம், அதை போய் பிடிஐ பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் பண்ணிடலான்னுவாங்க. அது ஏன் பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறம் அதோட அவங்க முடிச்சிடணும், எப்படியாவது அந்த டீலை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நீங்கள் மட்டும் பேமெண்ட் பண்ணால் பிடிஐ பார்த்துட்டு ஏதோ ஒரு சின்ன அழுக்கு இருந்தால் கூட சில பேர் இல்லை எனக்கு இந்த வண்டி வேணாம் வேறு வண்டி வேணுன்றுவாங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ பெட்டர் வந்து ஃபுல் பேமெண்ட்டுக்கு அப்புறம் பிடிஐ பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் அவங்களும் அதை அலோவ் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜெகதீஷ்ன்ற என்ன கேட்குறாருன்னா, ஃபைனல் ப்ரைஸ்னால் என்ன, ஐ மீன் ஆன் ரோடு ப்ரைஸ்னால் என்ன, இதில் வந்து ஆர்டிஓ இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா, நீங்கள் சொல்கிறது எனக்கு நம்மளோட லாஸ்ட் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஃபைனல் ப்ரைஸுங்கிறது என்ன, ஆன் ரோடு ப்ரைஸ் தான். ஓகே, இட் இன்க்ளூட்ஸ் யுவர் இன்சூரன்ஸ், உங்களோட ஆர்டிஓட காஸ்ட்டு, நீங்கள் அக்சஸரி போட்டிருக்கீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதுதான் ஃபைனல் ப்ரைஸ். அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லிப் மாதிரி ஒரு கொட்டேஷன் மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. அதை தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருப்போம். கண்டிப்பாக இதுக்குள்ளே இன்சூரன்ஸும் ஆர்டிஓவும் எல்லாமே இன்க்ளூசிவ் தான். ஸோ அதுலேருந்து தான் நீங்கள் ஒரு நெகோசியேஷன் பண்ணி என்ன கொடுக்குறாங்க பெஸ்ட்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ராஜான்ற என்ன கேட்குறேன்னா, இந்த ஏபிஎஸ் விசஸ் இஎஸ்பி என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, ஏபிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சம்திங் ரிலேட்டட் டு பிரேக்குங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். அப்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா, வீல் லாக் ஆகாமல் அது காப்பாற்றுது. வீல் லாக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஒரு 80 100 ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், சடனாக வீல் லாக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே ஸ்கிட் பண்ணும், வண்டியோட கண்ட்ரோலை அது விட்டுரும். ரைட்டா? அப்போ விட்டுச்சுன்னா என்ன ஆகும், அது எப்படி திரும்பும்னே நமக்கு தெரியாது. அது டிபெண்ட்ஸ் ஆன் த ரோட் கண்டிஷன், டயரோட கண்டிஷன் எல்லாத்தையும் பொறுத்து அது இருக்குது. அப்படி லாக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா வீலை சடனாக வந்து நிப்பாட்டுறதுக்கு பதிலாக அப்படியே விட்டு 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 பிரேக் அப்ளை பண்ணி அவங்கள வந்து எந்த பக்கமும் வண்டி அப்படி இப்படி போகாமல் பிரேக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் ஏபிஎஸ். பட் இந்த ஏபிஎஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு ஐ திங்க் இந்த இஎஸ்பியில் இருக்கும். அதாவது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கீங்க, ஒரு பயங்கர ஒரு கார்னர் வருது, அப்படி வரும்போது அந்த இடத்துல ஒரு வாட்டர் லாக் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க, இல்லை அந்த இடத்துல ஒரு மட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த 2 வீல் வந்து பயங்கரமாக ஸ்லிப் ஆகும் இல்லையா. அப்போது அப்படி ஸ்லிப் ஆச்சுன்னா அதை நோக்கி கார் வந்து ட்ராவல் ஆகும்போது அப்படி மீடியனில் அடித்து வெளியில் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இஎஸ்பி வந்து அதில் என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, அந்த சைடு வீலோட ஸ்பீடை மட்டும் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகே, அப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏபிஎஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்கு இருக்கணும். பட் அதை கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்குரிய அந்த மாடியூல் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதனால் இஎஸ்பி அப்படிங்கிறது பியூர்லி ஒரு அன்கண்டிஷ்னல் சிச்சுவேஷனில் அந்த திடீர்னு ஒரு தண்ணி, திடீர்னு ஒரு சகதி, இந்த மாதிரிலாம் வரும்போது அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் ஏபிஎஸ் இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதுதான் வந்து உண்மை. ஓகே, அப்போ ரெண்டும் இன்டகிரேட்டட் தான். ஓகே, அதுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்போட தான் ஒர்க் ஆகும். ஓகே, ராகேஷ்ன்ற என்ன கேட்குறாருன்னா, இந்த விக்டோரிஸ் மீடியா டிரைவுக்கு எந்த யூடியூபர்ஸும் தமிழில் போலையே, உங்களுக்கு மட்டும் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது? ஓகே, இதை பற்றி ஆமாம் நிறையா நம்ம தமிழ் இன்ஃப்ளூயன்ஸே வந்து இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம மீடியா டிரைவுங்கிறது இங்கே சவுத்தில், அதுவும் தமிழ்நாடில் முன்னாடிலாம் எந்த மீடியாவுமே கூப்பிட்றது கிடையாது, எந்த பிராண்டுமே. பட் இப்போ சமீபத்தில் தமிழ்லையும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, ஒரு சேல்ஸ் இருக்குது, மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதில் இந்த மாருதி அப்படிங்கிறது எப்படின்னா, அவங்களுக்கு வந்து நீங்கள் வர்றீங்களோ வரலையோ எங்களுக்குரிய சேல்ஸ் எப்பயுமே எங்களுக்கு இருக்குது, அப்போ உங்களை கூப்பிடணுங்கிற அவசியமே வந்து எங்களுக்கு கிடையாதுங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் இருக்கும். இப்போ நமக்கு மட்டும் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம தந்தி டிவியில் இன்டகிரேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஐ மீன் அவங்களுக்கு நம்ம கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஆட்டோமொபைலில். ஸோ அப்போ ஒரு மாஸ் மீடியா அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்கு வந்து இன்வைட்டு வருது. ஸோ அதோடு நம்ம ஒர்க் பண்ணுறதுனால நமக்கும் இன்வைட் வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் வந்து நமக்கு இன்வைட் வந்தது, மிச்ச பேருக்கு வரலைங்கிறதுக்கு மேபி இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட்
கன்ஃபார்மாக வந்து இதுதான் ரீசனா அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. ஓகே, அது மாதிரி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த மீடியா டிரைவ்ன்றது இது ஒரு பெய்டு ப்ரொமோஷனா? ஏன்னா நம்ம ஒரு ரிவ்யூ அந்த லான்ச் ரிவ்யூ போடுறப்போ அவங்க கேட்குறதே இது பெய்ட், இது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கு. நான் அது ப்ரொமோஷன் நினச்சிக்கிறேன், அதான் லான்ச் இல்லை. ஆக்சுவலாக இப்போ ஒரு மூவி வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, நிறைய மூவி ரிவ்யூஸ் இருக்கிறாங்க, விமர்சகர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஷோவே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்களுக்கு வந்து பே பண்ணி ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கரெக்டுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஆட்டோமொபைலும். அப்போ ஒரு கார் மார்க்கெட்டில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவிலேஜ் இது அப்படின்னு சொல்லலாம். மக்களாகிய நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஓகே, அப்போது அதுதான் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய விஷயமாக நம்ம பார்க்குறோம். பட் இதில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒன்றும் டிக்கெட்டு பேர் பண்ணி நாங்கள் போகிறது கிடையாது. அவங்க வந்து நமக்கு அந்த காஸ்ட்டு, அதாவது நம்மளோட ட்ராவல் காஸ்ட்டு, நம்மளோட ஸ்டே காஸ்ட்டு, நம்மளோட ஃபுட் காஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து அவங்க பேர் பண்ணி நம்மளை கூட்டு போய் அவங்க காரை வந்து நம்மக்கிட்ட காமிக்கிறாங்க. சரி, இவ்வளோலாம் பண்ணுறாங்களே, அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஃபேவராக தானே சொல்லி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கிடையாது. சோஃபார் எந்த பிராண்டும் வந்து நீ ஏன் தப்பாக சொன்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பிராண்டு நீங்கள் இப்படி ஒரு இடம் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த தடவை வந்து உங்களை கூப்பிடவே மாட்டாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு நடக்குமே தவிர இதில் வந்து கமர்ஷியல் அப்படிங்கிற விஷயம் தமிழ் ஆட்டோமொபைலில் கிடையாது. மேபி நார்த் இந்தியாவில் நடக்கலாம், பட் நமக்கு அதை பற்றி ஐடியா கிடையாது. பட் நம்ம போகிறது எதுவுமே கமர்ஷியல் கிடையாது. ஆமாம், அதுவுமே நம்ம வந்து எல்லாமே ஹானஸ்ட்டாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்காக எதுவும் ஃபேவராகவும் சொல்கிறேன். என்ன இருக்கோ, என்ன நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அது நம்ம என்ன சொல்கிறோம், நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு ஓகேனா எங்களை கூப்பிடுங்க, இல்லை கூப்பிடாதீங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட யூசர்கிட்ட எப்படி கார் வரப்போகுது, அவங்க நம்மக்கிட்ட கார் கொடுப்பாங்க ரிவ்யூக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். நெக்ஸ்ட்டு பாபுன்ற என்ன சொல்கிறான்னா, மற்ற காரை கம்பேர் பண்ணுறப்ப மற்ற பிராண்ட்ஸ், அதுவும் இந்த பட்ஜெட் இல்லை மாஸ் செக்மெண்ட்டில் சிட்ரியன் கார்ஸ் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்குது. ஆனால் அதை யாரும் சஜஷன் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு கேட்குறேன். கரெக்ட் கொஸ்டின். இப்போ சமீபத்தில் இப்போ தான் ப்ரோ நான் வந்து ஒரு 1.5 மாதமாக நம்ம பண்ணுற கன்சல்டிங் காலில் அவங்க ஷார்ட் லிஸ்ட்லேயே இந்த சிட்ரான் இருக்கு, நிறைய பேர். அது சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸுங்கிற சீரீஸ் அவங்க கொண்டு வந்தது ஆக்சுவலாக நல்லா ரீச் ஆகிருக்கு. பட்ஜெட்டில் கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸோட இந்த கார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட யூசர்ஸே நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்மளும் வந்து பார்க்குறோம். பட் அந்த காரை மார்க்கெட் பண்ணுறது வந்து அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. பயம் ஏன் அப்படின்னா, சென்னையிலேயே தனியாக இருந்த ஒரு ஷோரூமை இன்டகிரேட் பண்ணி ஜீப் கூட போயிட்டாங்க. இது வந்து ஆல் ஓவர் எல்லா இடத்துலையும் இந்த டைப் வந்து நடந்திருக்கு. ஆமாம், எல்லா இடத்துலையும் நடந்திருக்குது மோஸ்ட்லி. அப்படி இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு சஸ்டைனபிலிட்டி இருக்குங்கிறது ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம கார் வாங்கிட்டோம், எத்தனை வருஷம் அவங்க நமக்கு சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறது ஒரு மேட்டர். பட் அவங்ககிட்ட ப்ராடக்ட் நல்லா இருக்குது, அவங்களோட சஸ்பென்ஷன் வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ், டர்போவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது, வித் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இருக்குது. அப்போ ரொம்ப லேக் ஆகிறது அந்த சர்வீஸ் தான். எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை அவங்க இந்தியன் மார்க்கெட்டை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலையோ, ஒன்லி எக்ஸ்போர்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ, ஜஸ்ட்டு ஒரு இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்குரிய ஒரு எலிஜிபிலிட்டியாக தான் இந்தியன் மார்க்கெட்டை பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் மோஸ்ட்லி யாருக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லைன்னு சொல்லலை. ரிஸ்க் இருக்குது, அந்த ரிஸ்கில் ஸ்டில் எனக்கு ஓகேனா நீங்கள் அந்த கார் போகலாம் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்கிறோம். இன்ஃபேக்ட் நமக்கு ஷோரூமில் நமக்கு ரிவ்யூ கூட வெஹிக்கிள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம நிறையா தடவை அப்ரோச் பண்ணிட்டோம், நமக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை. இன்னும் நான் அந்த எக்ஸோட சீரியஸ் எதுவுமே நம்ம ரிவ்யூ பண்ணதில்லை. சென்னையில் நமக்கு அது கிடைக்கல. மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அந்த ஷோரூம் பீப்புள் இருந்தால் கூட வி ஆர் சேயிங் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் உங்கள் சைட்லேருந்து இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்காக தான் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. பேக்ரவுண்டில் இதுதான் ரீசன். பட் ஸ்டில் அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னா இட்ஸ் அப் டு யூ. ஆமாம், ஆக்சுவலாக சிட்ரியான் இந்த 2.0 அவங்க சொல்கிறதுல வந்து கொஞ்சம் ரீச் இருக்குது. ஆனால் பிராண்டு நினைக்கிற அளவுக்கும் கஸ்டமர் நினைக்கிற அளவுக்கும் இந்த நடுவில் இருக்க சேல்ஸ் வந்து பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம ஒரு கஸ்டமருக்கு, நம்மள்ட்ட கன்சல்டிங் ஒரு கஸ்டமருக்கு டெஸ்ட் ட்ரைவுக்கே அவங்க வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒன்று ஷோரூம் வாங்கன்றாங்க, சரி நான் அவங்க டைமுக்கு நம்ம ஷோரூம் அனுப்புனா வண்டி அங்கே இருக்க மாட்டுது,
ஒரு மாதிரி அந்த சேல்ஸ் வந்து கொஞ்சம் சரியில்லை சொல்லலாம். அதுவும் சென்னையில் கண்டிப்பாக நமக்கு தெரியுது, மற்ற சிட்டிஸில் எப்படின்னு தெரியல. சில சிட்டிஸில் நல்லா பண்ணுறதும் சொல்கிறாங்க சவுத்துலலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேவான்றவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த நம்ம கன்சல்டிங் பண்ணுறோம்ல, ஸோ இதோட ஃபீஸ் என்ன, இது என்ன நீங்கள் பண்ணுறீங்க? ஓகே, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஏன் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஓப்பனாக சொல்லலாமே, நீங்கள் தப்பே பண்ணலைன்னா இவ்வளோ வாங்குறோம் நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இதில் தப்பு பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரில. அஃப்கோர்ஸ் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இட் இஸ் சார்ஜபிள். ஓகே, ஏன்னா இதில் எனார்மஸான எஃபர்ட் ரெக்வர்ட். ஒரு 30 மினிட்ஸ் வந்து உங்கள் கூட நம்ம பேசுகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு கால் இல்லை, நம்ம அவ்வளோ கால்ஸ் நம்ம பேசுகிறோம். அப்போது அதுக்கு எல்லாத்துக்கும் எஃபர்ட், டைம் எல்லாமே இருக்குது. இதை ஆர்கனைஸ் பண்ணி ஷெட்யூல் பண்ணுறதுக்கு ஒரு ரிசோர்ஸ் வேணும், உங்களுக்கு அதுக்கப்புறம் பையிங் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிசோர்ஸ் வேணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து காஸ்ட் அப்படிங்கிறது இன்வால்வ்டு. ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோன்னா 1000 சார்ஜ் பண்ணுறோம் ஃபார் 30 மினிட்ஸ் கன்சல்டிங் கால், ப்ளஸ் உங்களோட பையிங் சப்போர்ட்டு, உங்களுக்கு டெலிவரி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த 1000 எக்ஸப்ட் பிடிஐ. ஸோ பிடிஐக்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். சென்னை ரீஜியனுக்குள்ளே 1500 வந்து சார்ஜ் பண்ணுறோம். அவுட் ஆஃப் சென்னை, அதாவது சென்னையை விட்டு சரௌண்டிங்கில் இருக்கிற ஏரியாவுக்கு 1800 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்களோட டெக்னீஷியன் வந்து உங்களோட நீங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு போகணும், யார்டுக்கு போனால் நல்லது. ஸோ உங்கள் முன்னாடி வந்து அவர் பிடிஐ பண்ணி ஒரு செக்லிஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவார். க்ளோஸ் டு 75 பாயிண்ட்ஸ் இருக்குமா அப்புறம்? ஆமாம், 75+ பாயிண்ட்ஸ் நியூ கார்ஸ்க்கு பண்ணுறோம். அப்போ ஒரு 75 செக் பாயிண்ட்ஸோட அதை ரிவ்யூ பண்ணி அதோட அவுட்புட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ சமீபத்தில் நம்ம பண்ண கார்ஸில் பிரச்சனை வந்து டீலர் கூட பேசி அவங்களுக்கு வின் நம்பரே சேஞ்ச் பண்ணி வேறு காரும் அலோகேட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து தனியாக 1800ங்கிறது சரௌண்டிங்கில், வித்தின் சென்னை வந்து 1500. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற காஸ்ட். ஆமாம், இதில் வந்து நம்ம பையிங் சப்போர்ட்னு தனியாக வச்சுருக்கோம். அது என்னன்னா புக்கிங் டு டெலிவரி மட்டும் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. எனக்கு கன்சல்டிங் கால்லாம் வேண்டாம், எனக்கு என்ன காரணம் நான் முடிவு பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு டீலர் கூட நீங்கள் நல்லா நெகோஷியேட் பண்ணி, எனக்கு வந்து இன்சூரன்ஸ் சப்போர்ட் பண்ணி, லோன் சப்போர்ட் பண்ணி, இதெல்லாம் பண்ணி எனக்கு காரை ஒரு டெலிவரி எடுத்து கொடுங்கன்னா அது 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒருத்தர் என்ன கேட்குறாருன்னா, பொதுவாக இந்த காரில் இருக்கிற பேட்டரி இருக்குல்ல, இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஒரு நல்ல ஒரு லைஃப் வரணுங்கிறத நீங்கள் கேட்குறது லித்தியம் அயன் பேட்டரி, அதாவது இல்லை ஜென்ரலாக கார்ஸில் நார்மல் பேட்டரி. ஆமாம், சரி, அதுக்குன்னு தனியாக எதுவும் ஸ்பெசிஃபிக்காக மெயின்டெனன்ஸ் கிடையாது. அது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி தான். நம்ம வீட்டில் வந்து இன்வெர்ட்டருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற இதெல்லாம் அங்கே கிடையாது, போயிடுச்சு. அது வந்து கம்ப்ளீட்லி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி தான். அது சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் வந்து அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்லி திங் என்ன அப்படின்னா, நீங்கள் லாங்காக காரை நிப்பாட்டுறீங்க, ஒரு ஆன்சைட் போகிறீங்க, 6 மாதம் வண்டியே எடுக்க மாட்டிங்கன்னா அந்த டெர்மினல்ஸை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது ஃபுல்லி டிஸ்சார்ஜ் ஆகி டெட் ஆகி உங்களுக்கு அதோட ஃபங்க்ஷனாலிட்டியே கொஞ்சம் வந்து டீரேட் ஆகும். ஸோ அதனால் அது மட்டும்தான் நம்ம கையில். மிச்சப்படி இப்போல்லாம் வந்து எல்லா பேட்டரிஸுமே ஈக்குவலி குட்டாக நல்ல லைஃபே கிடைக்குது. ஒரு 4 இயர்ஸ் அப்படிங்கிறது சாலிடாக லைஃப் வந்து இப்போதைக்கு கிடைக்குது. ஆனால் 5 இயர்ஸே வந்து மோஸ்ட்லி வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. அதனால் அது மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெருசாக கஷ்டம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மோகன் என்ன கேட்குறேன்னா, நிறைய அந்த ஆக்சிடென்ட்ஸில் பண்ணோம், ஏபிஎஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். பண்ண முடியுமா? கிடையாது, அது வந்து பண்ண முடியாது. அதை வந்து ஒரு மாடியூலாக மேபி சைனாவில் மாடியூல் கிடைக்கிது அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. பட் எதுவுமே எஃபெக்டிவாக இருக்காது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அதை வாங்கி ஏமாறாதீங்க. இந்த மாடியூலை வந்து நம்ம தனியாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் விக்னேஷ்ன்றவர் இந்த கியர் ஷிஃப்ட்டில் பொதுவாக நம்ம வந்து இனிஷியல் கியரில் சொல்லுவோம். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு 3 to 4 இல்லை 4 to 5 இல்லை 5 to 6 தான் நிறைய ஜர்க் எனக்கு ஃபீல் ஆகுது என் வெஹிக்கிளில். அப்படி எந்த வெஹிக்கிள்னு மென்ஷன் பண்ணல, பட் இந்த கியர்ஸில் எனக்கு வந்து ஜர்க்ஸ் இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. சரி, அது வந்து டிரைவிங் ப்ராக்டிஸ் தான். மேபி நீங்கள் கிளச்சை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக விட்டு பழகிறவங்களாக இருக்கலாம். ஸோ அதனால லைட்டாக அப்படி நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி கிளச்சு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும்போது அப்படி ஒரு ஜர்க்கு வந்து கிரியேட் ஆகும். மிச்சபடி காரில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதை லைட்டாக கொஞ்சம் நீங்கள் உங்களோட டிரைவிங் ஸ்டைலை நீங்கள் மேட்ச் பண்ணி அதை டியூன் பண்ண முடியும். இல்லை, அதான் எனக்கு தெரிஞ்சு அந்த இனிஷியல் கியர்ஸில் வந்து நம்ம எவ்வளோ அதை இப்படி விடணும், ஒரு கண்ட்ரோலோட பண்ண மாதிரி காஷியஸாக பண்ணுவோம். அதுக்கு மேலே அந்த கியர் போடுறப்போ நீங்கள் ஈஸியாக உடனே கிளச் வர்றதுனால இருக்கலாம். அது மாதிரி இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, பிரேக் போடும்போது கிளச்சை முன்னாடி அழுத்துன்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு நான் ஒரு ரீல் போட்டிருக்கேன், ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், அது மில்லியன் கணக்கில் வியூஸ் வந்து போயிருக்குது. பிரேக் ஃபஸ்ட்டா கிளச் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லி இது ஒரு டிபேட்டு தான். பட் ஜென்ரல் ரூல் நான் சொல்கிறேன்,
நீங்கள் ஸ்லோ ஸ்பீடில் போயிட்டு ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிளச்சு, அதுக்கப்புறம் பிரேக்கு. அப்படி ஏன் அப்படின்னா நீங்கள் பிரேக் அமைக்கிட்டிங்கன்னா அந்த கியரில் இருக்கிற ஸ்பீட் லெவலை விட அது ரொம்ப லோ ஆகும். அதனால இன்ஜின் வந்து அப்படி சக் சக் சக்னு இடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை ஹைவேல நீங்கள் போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு 80-100ல் போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு பிரேக் அமுக்கணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக பிரேக் அமுக்கி ஸ்லோ ஆனதுக்கப்புறம் தான் கிளச் அமுக்கணும். நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டிங்கன்னா 80ல் போயிட்டு இருந்த காரு சடனாக 90-100ன்னு போக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா ஃப்ரீ வீல் ஆயிரும். எந்த ஒரு இன்ஜின் பிரேக்கிங்குமே இல்லாமல் வண்டி வந்து அது பாட்டுக்கு அது வந்து போகும். அது ரோட் கண்டிஷன் படி, அதுவும் ஸ்லோப்பில் அப்படி பண்ணிட்டீங்கன்னா அக்ரெசிவாக ஸ்பீடில் வந்து போகும். அதனால் கண்டிப்பாக பிரேக் அமுக்கிட்டு தான் நீங்கள் கிளச்சை வந்து பிடிக்கணும். அதனால் சிச்சுவேஷன் படி அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொருத்தர் என்ன கேட்குறாருன்னா, இந்த E20 ஃபியூலை பற்றி நம்மளும் பேசவே இல்லை, நீங்கள் அதை பற்றி ரொம்ப நாளாக எதுவும் போடல, அது எந்தெந்த வெஹிக்கிள் இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ E20 பற்றி பொதுவாக ஓகே. E20 பற்றி அஃப்கோர்ஸ் நம்ம வீடியோ போடல தான், நான் ஒத்துக்கிறேன். பட் முன்னாடி ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கிறோம். நான் வந்து கரெக்டான ஒரு பர்சன் வந்து தேடிட்டு இருக்கிறேன். இதை பற்றின ஒரு கெமிக்கல் ரிலேட்டடாக நமக்கு வந்து நம்ம கேட்குற கேள்விக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேடிட்டு இருக்கேன். கிடைச்ச உடனே ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ போடலாம். ஓகே. பட் சோஃபார் அதில் இம்பேக்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இருக்குது. BS4 அண்ட் BS6ஓட ஃபஸ்ட் ஃபேஸில் இருக்கிற கார்ஸில் கூட கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். இப்போ என்னோடய காரில் கூட நிறைய பிரச்சனைகள் வருது. அது இதனால் கூட இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நானும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். மெயினாக என்ன பண்ணுதுன்னா, அது அப்படியே அடைக்குது. கப்புன்னு வண்டி வந்து நின்று போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்போ உள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் தான். ஸோ இது காரை அஃபெக்ட் பண்ணாதா அப்படின்னா அஃப்கோர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. பட் இது அப்படி இருந்துமே ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றி இப்போதைக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. நான் வந்து அதை டீட்டெயில்டாக ஒரு ஒரு ஸ்டடி நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது முடித்து ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதில் எல்லா ஆன்சரும் உங்களுக்கு இருக்கும். ஆமாம், அதுமாதிரி நம்மளோட இன்ஸ்டா டிஎம்ஸுக்குமே நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. எனக்கு வந்து ஃபியூல் ட்ராப், ஃபியூல் எஃபிஷியன்சி ட்ராப் இருக்குது, நாக்கிங் இஷ்யூ இருக்குன்னு. ஆனால் நிறைய நமக்கு வந்து டேட்டா வந்து அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா BS4 அது BS4 முன்னாடி இருக்கிறவங்க தான் சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் சொல்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு சில பிராண்ட் அவங்களே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, எங்கள் இன்ஜின்ஸ் வந்து இன்னும் வந்து E20க்கு கம்பேட்டபிள் இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஒரு சிலர் எங்கள் இது வந்து முன்னாடி இருந்தே நாங்கள் E20 கம்பேட்டபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக என்ன அப்படின்னா அந்த அந்த ஃபியூவலோட கான்டாக்ட் ஆகிற பார்ட்ஸ் வந்து கரோஷன் ஆகாத மாதிரியான ஒரு மெட்டீரியல் அலாயை வந்து அவங்க யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் அது E20 கம்பேட்டபிள் அப்படிங்கிறது தான் மீனிங். ஏன்னா இந்த E20 பார்ட்ஸை துருப்பிடிக்க வைக்கிது அப்படிங்கிறது தான் ஒரு ஃபீட்பேக். அப்போது அந்த மெட்டீரியல் அலாய் வந்து இந்த கெமிக்கலுக்கு அது வந்து சூட் ஆகிற மாதிரி அந்த இன்னர் வால்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்படி மாற்றுறதுக்கு பேர் தான் அது E20 கம்பேட்டபிள் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அது அஃப்கோர்ஸ் இந்த BS6ஓட ஃபேஸ் 2லேருந்து அதிகமாக எல்லாரும் வந்து அப்கிரேட் ஆகி வர்றாங்க. அதுக்கு முன்னாடி டவுட்டு தான். ஆமாம், அதில் ஹோண்டா வந்து பார்த்தீங்கன்னா 2009லேருந்து இது E20 கம்பேட்டபிள்ன்றாங்க. ரெனால்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் போட்டிருந்ததுக்கு அவங்களே ட்விட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அஃபிஷியலாக இல்லை இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மஹேந்திரா என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, ஏப்ரல் 2025க்கு அப்புறம், அதாவது இப்போது இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸில் வர வண்டியெல்லாம் காம்பேட்டபிள் தான். அதுக்கு முன்னாடி இருக்கிற வண்டிக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க மைனர் இஷ்யூஸும் ஃபியூல் எஃபிஷியன்சியோட ட்ராப்பும் இருக்கலாம், வாரண்டியில் இருக்கவங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, வாரண்டி இல்லாதவங்களுக்கு அவங்க எதுவும் பண்ண முடியாதுன்றதான் உண்மை. ஸோ அதான் ஐ மீன் இந்த இதுக்கான ஒரு கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் கூட போச்சு, அது கூட ரிஜெக்ட் ஆன நம்ம பார்த்தோம். ஸோ அது இன்னும் கரெக்டான ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லலாம். ஒருவேளை ஈவியை வாங்குறதுக்கு புஷ் பண்ணுறதுக்காக இது நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நெக்ஸ்ட் ஒருத்தர் என்ன கேட்குறாருன்னா, உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது, நீங்கள் பேசாமல் அந்த யூஸ்டு கார்ஸை வாங்கி விற்கலாமே. ஓகே, அந்த அந்த பிஸ்னஸ் மட்டும் பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா நான் பல வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன், யூஸ்டு கார் போகிறதுங்கிறது நாட் அட்வைசபிள். உங்ககிட்ட என்ன பட்ஜெட் இருக்கோ அந்த பட்ஜெட்டுக்கு என்ன புது கார் வருமோ அதை வாங்குங்க அப்படிங்கிறத நிறைய இடத்துல இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக நம்ம யூஸ்டு காரே ட்ராப்பா அப்படின்னு பிளைண்டாகவும் சொல்ல முடியாது. அதனால அந்த அந்த இது நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். மேபி பட் இப்போவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யூஸ்டு காரோட PDI சப்போர்ட் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகே, அப்போ அந்த PDI சப்போர்ட்டுங்கிறது அந்த காரை வந்து ஒரு டெக்னீஷியன் அனுப்பி அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு என்னென்ன செலவு ஆகும், அந்த காருக்கு அந்த வேல்யூ வந்து கரெக்டான வேல்யூவா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எவாலுவேட் பண்ணி ஒரு 100 செக் பாயிண்ட்ஸோட
நம்ம அதை வெரிஃபை பண்ணி நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டாக வந்து கொடுக்குறோம். கொடுக்குறோம். பட் இது எந்த விதத்துலையும் அந்த காரோட ஓனர்ஷிப் வந்து நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஜஸ்ட் எவாலுவேஷன் மட்டும்தான் வந்து நம்ம பண்ணி சொல்கிறோம். இது நீங்கள் வாங்குறது பெஸ்ட் ப்ரைஸாக இல்லையான்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க சாய்ஸ் தான். ஆமாம், அந்த காரு இந்த வேல்யூக்கு தான் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் அது எந்த விதத்துலையும் டீலரோட பேசுகிறதோ, எந்த விதத்துலையும் ஒரு தேர்ட் பார்ட்டி ஓனர்கிட்ட பேசுகிறதோ எதுவுமே எங்களோட ஸ்கோப்பில் வரவே வராது. அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறதும் கிடையாது. இட்ஸ் ஆல் அப் டு யூ. பட் உங்களுக்கு தேவையான இன்புட்டை மட்டும் நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதான் அவ்வளோதான் சார் FAQsங்கிறது முடிஞ்சுது. ஸோ இதுக்கு கீழே இன்னும் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இதில் இருக்கோ இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டடாக இருக்கோ எல்லாத்தையும் இதிலே அதிகமாக கேளுங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் FAQல அப்படியே நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பாய்.